இன்குலாப் மோர்ச்சா இருக்குல்ல, அதான் அந்த ஹாடி முக்கியமான அங்கத்தினராக இருந்த அந்த மூமெண்ட்டு. இந்த மூமெண்ட்டை சேர்ந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களே, இப்போ ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு இருக்கோம் பங்களாதேஷில், அவங்க இடைக்கால அரசு பக்கம் தெளிவாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல இதே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களா இந்தியாவுக்கு எதிராக நின்னாங்க. இந்தியா தான் பண்ணியிருக்கு அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் ஹாடியோட பிரதரே சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை நம்ம யூனஸ் தான் டார்கெட் பண்ணணும்னு இப்போ அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதை இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஹாடியை கொன்னவங்களில் ஒருத்தரை கூட நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த இடைக்கால அரசுக்கு 24 நாட்கள் நாங்கள் டைம் கொடுக்குறோம். அதிகபட்சம் இவ்வளோதான். இந்த 24 நாட்களுக்குள்ள ஹாடியை கொன்னவங்க யார் யார், அந்த திட்டத்தை திட்டினது யார் யார், மாஸ்டர் மைண்ட் யார், யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணது. ஏதாவது நாட்டை விட்டு போனதால சில பேர் சொல்றீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்படி உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணது யார், இவங்க எல்லாரையும் பிடிச்சி நம்ம தண்டிக்கணும். இதுக்கெல்லாம் சேர்த்து 24 நாட்கள் மட்டும் தான் நாங்கள் டைம் கொடுப்போம். இந்த இடைக்கால அரசு இதுலேருந்து தவறிச்சு நாங்கள் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்பயே வான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் இருக்கிற இடைக்கால அரசு இந்த முகமது யூனுஸ் அவர்கள் தலைமையில் அது ஏற்கனவே விழிப்புதிங்க போயிட்டு இருக்கு. இது பார்த்தானே இப்போ இந்த அல்டிமேட்டமாக வேற அந்த இன்குலாப் மோர்ச்சாவை சேர்ந்து இப்போ சொல்லிட்டாங்களா, இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட நிலைமை அதோ கதின்றதா லிட்டரலாக தெரியுது. அதாவது ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியல தெரியல அப்படின்னா உடனே இந்தியா பக்கம் கையை திருப்பி விட்டுருச்சு. பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு அதே பங்களாதேஷ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல.